ஆனா இங்க என்னமோ தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்ல. கடை பேர் தெரிஞ்சா நான் கடைக்காரங்க கேஸ் போட்டாங்க, டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சில இடத்துல தான் உட்காரணும்னு ஆசைப்படுவோம். அந்த டேபிள் எனக்கு கிடைக்காது. அதுக்கு அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் இப்ப பாருங்க வேணுக்கு. இல்ல ஆக்சுவலி அதான் நெகட்டிவா தான் சொல்றேன், பட் கடை பேர் சொல்லல. எங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க. இல்ல அவங்க மேல எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. என்னன்னா அந்த நேரத்துல நிஜமாவே நாங்க வருவோம். அவங்க வந்து எப்படி சார், நாங்கள் வந்து ரொம்ப விரும்புறது வந்து இப்படி உட்காந்துக்கணும்னு. அவங்க வந்து ஒரு 2 பேர் மட்டும் உட்காரதான் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி தருவோம் அப்படி இல்லை. வரும்போதெல்லாம் கொஞ்சம் போராடி இந்த சீட்டு வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன நினைப்பாங்க வீடியோலாம் பார்த்தா. இருக்கிற உண்மையாக சொல்கிறேன்ல, many of them will face this situations and all. So that பண்ணலாம். என்ன சொன்னாங்க நாளைக்கு 10 மணிக்கு ஓகேவா? அதான் இதே டைம். ஓகே தான் நாங்கள் பிளான். ஸ்பாட்ல வந்துடலாமா? ஸ்பாட்டா? என்ன ஸ்பாட்டு? ஷாப்பு. எந்த கடை? டேரெக்டாக கடையா? அப்படிதானே? இல்லை இங்க இருந்தே போகலாம். இல்லை டேரெக்டாக கடை சொல்கிறேன். எப்படி வந்தாலும் அவங்க பைக்கு தானே. ஏன்னா என்னோட பென்ஸுக்கார் சர்வீஸ் விட்டுருக்கேன். ஸோ அதனால் இவங்களோட ரோல்ஸ் ரைஸ் அங்கே இங்கே அவங்க அம்மா எத்தனை யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது பாருங்க, அதாவது ஒரு 3.5 கோடி ரூபா கார் என்னன்னு கூட தெரியாதுன்னாங்க. அப்போ பார்த்துக்கேன் காரை பற்றி. நிஜமா நீங்கள் ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் டைம் அது என்ன காருன்னு சொல்லுவான்னு. அது ரொம்ப பணக்காரங்களாம் அப்படி அதை கேட்க மாட்டாங்க, மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒன்லி என்ன கப்பல் மாடல், என்ன ஃப்ளைட்டு மாடல்னு தான் அவங்க பேசுவாங்க. ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கேன் சொல்லட்டுமா? ஃப்ளைட்டை வந்து வானத்தில் பறக்கிறத தான் பார்த்துருக்கேன். நான் வந்து உன்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன். மார்க் மை வேர்ட்ஸ். சடனாக ஒரு நாள் நைட்டு கிளம்பலாம் ஃபீல்டு, அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு. ஆனால் எனக்கு இன்னும் ஃப்ளைட்டை பால் போட்டே கிடையாது. நம்மள இது வந்து டேமேஜ் எல்லாம் அர்த்த முடியாது. நான் கூப்பிட்டு போகிறேம்மா. சடனாக ஒரு நாள் நைட்டு கிளம்பலாம் ஃப்ளைட்டில் அப்படின்னா சடனாக மார்க் மை வேர்ட்ஸ் சடனாக உன்னை கூப்பிட்டு போகிறாங்க. நீ வந்து ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு. ஏன் எனக்கு ஃப்ளைட்டுனா பயம். ஃப்ளைட்டு இது அது சூப்பராக இருக்குமா? அது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ரெகுலராக போட்டாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி போயிட்டு வரும், அதுக்கப்புறம் டிசைட். ஃப்ளைட்டுக்கு பயம். ஏன் பயம்? பிஸ்னஸ் மேக்னட் ஆகிட்டனா நீ அதெல்லாம் போக வேண்டிய ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வர வேண்டிய ட்ராவல். இப்போ எப்படி அது பிஸ்னஸ் கிளாஸ் தான் போடுவாங்க, தனியாக கேபின் கொடுத்து தனியாக இதெல்லாம் இருக்கும். ஒரு 4 பேர் வேறு இருப்பாங்க. 5ஆவதெல்லாம் நான் உரமாக உட்காந்துருப்பேன். காஃபி கொண்டு வந்துட்டோமான்னு கேட்பாங்க. யாரோட ஷர்ட் அழகா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அழகா இருக்குன்னு சொல்லிடுங்க, என்ன கலர் தெரியும். நல்லா தான் இருக்கு. இட்ஸ் வெரி குட். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை சீரியஸ்லி இட்ஸ் வெரி குட். நான் எடுத்த கூட இப்படி எடுத்து பண்ண தெரியல. நான் மோஸ்ட்டாக பிரைட்டு தான் எடுக்கிறேன், டார்க் வந்து மோஸ்ட்டாக எடுக்கிறது இல்லை. இது எனக்கு பிரைட்னா ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸ். அதுல லைட்னு தானே சொல்லுவோம் நம்ம. பிரைட்டோ லைட்டோ ஏதோ ஒன்று, பிரைட்டாகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும். இது டார்க்காக இருக்கலாம். இந்த பார்த்தா இன்னசென்ட் மாதிரியா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க இல்ல ரொம்ப கேடு கட்ட வரீங்கயா.
என்ன சொல்ல வரேன்? ஆமா இல்லையா இல்ல இல்லையா? இல்லைங்க. இல்லையா? இல்ல. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல. நான் வந்து இன்னசென்ட்டா நான் இது பண்றது இல்ல. என்ன மாதிரி தோன்றதோ அதே தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது வந்து இன்னசென்ட்டா சில பேருக்கு அவங்களுக்கா தெரியுது. அப்புறம் தான் நான் வேற இன்னசென்ட் மாதிரி நான் ஆக்ட் பண்றேன்னா சில பேர் நினைச்சு டெஸ்ட் பண்றாங்களே. ஈவன் கம்பெனில கூட நான் உண்மையாவே வெகுலியா இல்ல வெகுலி மாதிரி நடிக்கிறேனா அப்படின்னு அவங்களா அதை ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்களே. See, honestly speaking, you are so innocent. But எதுக்கா இருக்கு பாரு என்ன கடை சொல்ல இதுலயே தெரியும் எதுக்கு என்ன கடை இருக்கு பாரு டாஸ்மாக் போயிட்டலாமா போய் இன்னும் ஓப்பன் பண்ணல 12 மணி ஓப்பனிங் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். டைமிங் எப்படி தெரியும் உனக்கு? ஈவினிங் நைட் எல்லாம் இருக்கும். எப்படி? அது எனக்கு தெரியுமா, எங்க தாத்தாலாம் குடிப்பாங்க. நான் சொன்னேன்ல எல்லாரும் நான் ஒரு மார்க்கமாவே பார்த்தேன். தாத்தா குடிக்கிறத இது பண்ணிடுவோம். தாத்தா குடிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமி கும்பிடும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுதான் கும்பிடுவோம் நாங்க எங்க ஊர் சைடெல்லாம். எந்த ஊர்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி. ரொம்ப பயங்கரமான ஊர் நோட் பண்ணிடுவோம். நல்ல ஊர், நல்ல ஊர். அந்த ஊர்ல கிடையாது. திருச்சி செட்டில்டு. பட் வந்து திருச்சி நல்ல ஊரா சொல்லுங்க. கமிங் டு தி பாயிண்ட். திருச்சி ஆர் வேலூர்?